ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் முருகா போற்றி. அத்தியாயம் 10. மனம் பேச வந்த முனிவர்கள். கைலாயம் திரும்பிய ஈசன் தவத்தில் உயர்ந்த சப்த ரிஷிகளையும் மனதிலே நினைத்தார். இறைவன் திருவுள்ளத்தை ஞான திருஷ்டி மூலம் உணர்ந்த மகரிஷிகள் எழுவரும் விரைந்து வந்து கைலையை அடைந்தனர். திருவாசலில் காவலிருந்த நந்தி பெருமானை வணங்கி அனுமதி பெற்று இறைவன் சந்நிதானத்தை அடைந்தனர். அவர் முன் சென்றதும் நெடுஞ்சான் கிடையாக தரையிலே விழுந்து நமஸ்கரித்தனர். பிரபு, பிரம்மாதி தேவர்கள் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பணிகளை நிறைவேற்ற காத்திருக்கும் போது ஒன்றுக்கும் உதவாத எங்களை இங்கு வருமாறு நினைத்தது ஏன்? அவர்களை காட்டிலும் நாங்கள் பாக்கியசாலிகள் போலும். தங்கள் திருவருளுக்கு பாத்திரமாகிவிட்ட நாங்கள் இனி பிறவிப்பிணியில் சிக்க மாட்டோம். மகாதேவா, நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இப்பொழுதே கட்டளையிடுங்கள் என்று வேண்டினர். முனிவர்களே, பர்வதராஜனுடைய புத்திரி பார்வதி என்னை மணக்க விரும்பி கடுந்தவம் ஆற்றினாள். அவளுக்கு அருள் புரிய விரும்புவதால் நீங்கள் ஹிமவானிடம் சென்று அவன் மகளை எனக்கு மனம் செய்து தரும்படி கேட்டதாக தெரிவித்து அவனுடைய விருப்பத்தை அறிந்து வாருங்கள் என்றார் பரமன். முனிவர்களும் ஈசனை பணிந்து விடை பெற்று புறப்பட்டார்கள். அவர்கள் வருவதை காவலர் மூலம் முன்னதாகவே அறிந்த பர்வதராஜன் மனைவியுடன் எதிர்கொண்டு வந்து வரவேற்றான். அரண்மனை வாசலில் முனிவர்களின் பாதங்களை நீரினால் அலம்பி மலர் கொண்டு பூஜித்து அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று பலவாறு கௌரவித்தான். மகரிஷிகளே, இந்த ஏழையை தேடி வந்த காரணம் என்ன? அதை சொல்லி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். பர்வதராஜா, நாங்கள் வந்த காரியத்தால் உன் பெயரும் புகழும் மேலும் பிரகாசிக்கப் போகின்றது. மகாதேவன் உன் குமாரத்தியை மனம் செய்து கொள்ள விரும்புகிறார். அது விஷயமாக உன்னை கண்டு பேசி உன் சம்மதத்தையும் பெற்றுச் செல்லவே வந்திருக்கிறோம் என்று முனிவர்கள் தெரிவித்தனர். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பர்வதராஜனுடைய மேனி புலகாங்கிதம் அடைந்தது. யாருக்கும் கிட்டாத பாக்கியம் அல்லவா அவனுக்கு கிடைத்துள்ளது. முனிவர்களுடைய பாதங்களில் பணிந்து எழுந்த அவன் இரு கைகளையும் கூப்பியவாறு, பெரியோர்களே, நீங்கள் கூறிய வார்த்தைகள் எனக்கு விவரிக்க இயலாத ஆனந்தத்தை தருகின்றது. ஈஸ்வரன் விரும்பியவாறு என் மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதோடு நானும் அவருக்கு அடிமையாக இருக்க இசைந்தேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான். அப்பொழுது அருகில் நின்றிருந்த மீனை மகரிஷிகளை பார்த்து, முனிவர்களே, அனைத்துக்கும் மூல காரணமாக விளங்கும் பரமசிவன் என் மகளை மணக்க விரும்பியது பற்றி நானும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயினும் என் உள்ளத்தில் தலை தூக்கும் ஒரு சிறு சந்தேகத்தை தங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். தக்ஷ பிரஜாதிபதி தம் குமாரத்தி தாக்ஷாயினியை இறைவனுக்கு மனம் செய்து கொடுத்திருந்தார். இருந்த போதிலும் அவரை தம்முடைய மாமனார் என்றும் எண்ணாமல் மிகவும் கோபம் கொண்டு தலையை அறுக்கச் செய்து ஆட்டின் சிரசை வைத்தார். அதுபோன்று துன்பமான காரியங்கள் எங்கள் விஷயத்திலும் நடைபெறக்கூடாதென்றோ? அதை நினைக்கும் போது என் மனம் அஞ்சுகிறது. அப்படிப்பட்ட கடுங்கோபம் உள்ளவர்க்கு என் மகளை எவ்வாறு திருமணம் செய்து கொடுப்பேன் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டாள். மேனையின் தயக்கத்தை கண்ட முனிவர்கள் அவளை பார்த்து, அம்மா, எதற்கும் அஞ்ச வேண்டாம். தக்ஷன் விஷயத்தில் நடந்தது போல எல்லோருக்கும் நடக்கும் என்று எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? தக்ஷன் ஈசனை அவமதித்து அவருக்கு உரிய அவிர்பாகத்தை கொடுக்க முடியாது என்று யாகத்தை நடத்தியதால் அவ்வாறு தண்டிக்கப்பட்டான். மேலும் மற்றொரு விதத்தில் பார்ப்போமேயானால் அதுவும் தக்ஷன் விஷயத்தில் ஈசனுடைய கருணையே என்று சொல்லலாம். தம்மை சேர்ந்த அவன் பெரும் குற்றம் புரிந்து சிவாபராதி ஆகிவிட்டானே என்று அவனை தண்டித்து அக்குற்றத்திலிருந்து விடுபடுமாறு செய்தார். அவ்வாறு செய்ததை மரக்கருணை என்று கூறுவர். உங்கள் விஷயத்தில் இறைவன் அன்பு மிகுதியால் அருள் புரிவதால் இதை அறக்கருணை என்றே சொல்லலாம். ஆகவே இனி எல்லளவும் இவ்விஷயத்தில் சந்தேகமே கொள்ள வேண்டாம் என்று ஈசன் தரப்பு நியாயத்தை கூறினர்.
ஹீமவான் முனிவர்களுடைய வார்த்தைகளை ஆமோதித்தான். அதன் பிறகே மேனையும் முனிவர்களை நமஸ்கரித்து, பெரியோர்களே, நான் அறியாத்தனமாக ஏதோ சொல்லிவிட்டேன், அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று வேண்டினாள். பின்னர் முனிவர்கள் 7 அவர்களிடம் விடை பெற்று இறைவனிடம் திரும்பி திருமணத்திற்கு அவர்கள் இசைந்து விட்டதை அறிவித்தனர். அத்தியாயம் முற்றும். நன்றி.